வணக்கம் நம்ம நமஸ்கார். வெல்கம் டு என்டி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்டி டாக்ஸில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நாகராஜன் நட்டேஷ் அப்படிங்கிறவர் என்ன கேள்வி கேட்குறாருன்னா, ஒரு ஒரு 2 வாரங்களுக்கு முன்னதாக இந்த ஸ்பிரிச்சுவல் பைபாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காணொளி பார்த்தேன் உங்களுடைய சேனலில். கூடவே இன்னொரு பதிவுலையும் நீங்கள் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, ஒரு ஞானி அமர்ந்து கொண்டு இருக்கிறார். அந்த ஞானி பக்கத்தில் ஒருத்தன் தவறான உபதேசங்களை பிறருக்கு சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ இந்த ஞானி எதுவும் செய்ய மாட்டார், அவர் வாட்டுக்கு பேசாமல் இருப்பார் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ இந்த ஞானியினுடைய நிலை இந்த ஸ்பிரிச்சுவல் பைபாஸ் மாதிரியே இருக்கே, கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்குறார். சரிங்களா, பாருங்கள். ஸ்பிரிச்சுவல் பைபாஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்குவோம். ஸ்பிரிச்சுவல் பைபாஸுங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வாழ்வில் ஏதோ ஒரு துன்பம் நமக்கு ஏற்படுது. இந்த துன்பம் ஏற்படும் பொழுது இந்த துன்பத்திலிருந்து எப்படி நம்மளால் நீங்கி நிற்க முடியும், அந்த துன்பத்தை விளக்குனா தான் அதிலிருந்து நீங்கி நிற்க முடியும். விளக்குதல் அப்படின்னு சொன்னால் அதை நீக்குதல். எப்படி நீக்க முடியும், அதற்குண்டான தீர்வு கண்டுபிடிக்கணும். முதல்ல அந்த துன்பம் நமக்கு இருக்குது அப்படிங்கிறத ஒப்புக்கொள்ளக்கூடிய மனோநிலை அப்படிங்கிறது முதல்ல இருக்கணும். இந்த துன்பம் எதனால் வந்தது, எப்பொழுது ஆரம்பிக்குது, இதை எப்படி நீக்குவது அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு விசாரணை நம்ம செய்யணும். அதற்குண்டான விளக்கத்திற்கு வரணும், அதற்குண்டான முடிவுக்கு வரணும். அந்த முடிவை நம்ம செயல்படுத்தணும். அந்த செயல்படுத்தின முடிவை வெற்றி கண்டு அந்த துன்பத்திலிருந்து நாம் விலகி நிற்க வேண்டும். இது சராசரியாக எல்லா மனிதர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு சராசரி அறிவு தானே. இப்படி தானே ஒரு துன்பத்தை நீக்க முடியும். அதை நினைத்து வருந்தியோ அதை நினைத்து புலம்பியோ ஒரு பயனும் ஆக போதல். விடை நேராக கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான வழியை செய்யணும். இதுதானே ஒரு சரியான ஒரு வழி அணுகுமுறை அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த ஸ்பிரிச்சுவல் பைபாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இதை செய்ய மாட்டாங்க. அவங்க புலம்பவும் மாட்டாங்க. இதான் பியூட்டியை. புலம்புறதுனால பயன் இல்லை அப்படின்னு சொன்னாலுமே அவங்க அதுவும் பண்ண மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாத்தையும் ஆன்மீகம் அப்படிங்கிறது மேலே தூக்கி போடுவாங்க. எல்லாம் கால நேரம், எல்லாம் சூழல், நான் செய்த ஒரு காரியத்திற்குண்டான வினையை நான் அனுபவிக்கிறேன், இறைவன் எனக்கு இப்படியான ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுத்து என்னுடைய கர்மத்தை தொலைக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் பேசுவாங்க. ஒரு சில நேரங்களில் அது சரியாக இருக்கிற மாதிரி நமக்கு தெரிஞ்சாலும் கூட இறைவன் பார்வை ரூபமாக நின்று எல்லாத்திற்கும் சாட்சியாக தான் நின்று கொண்டு இருக்கிறாரே தவிர சாமி எதையும் ஏற்படுத்தி கொடுக்கல. எல்லாத்துக்கும் காரணம் நாம தான் அப்படிங்கிறத நாம் முதல்ல புரிஞ்சுக்கணும், ஏற்றுக்கணும். இந்த புரிதலோ ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபக்குவமே இல்லாதவர்கள் பிறர் மீது கையை காட்டி தான் ஒரு முக்தி அடைந்த ஒரு முதிர்ந்த ஒரு நிலையில் இருப்பதாக காட்டிக்கொள்ளக்கூடியவர்கள், எந்த ஒரு சூழலையும் எதிர்கொள்ளக்கூடிய தைரியம் இல்லாதவர்கள், அவங்கள தான் இந்த ஸ்பிரிச்சுவல் பைபாஸிங்னு சொல்லுவாங்க. எதை எடுத்தாலும் சாமி மேலே ஒரு காரணம் காட்டிடுறது, இல்லை காலத்தின் மீது காரணம் காட்டுவது, இல்லை தன்னுடைய கர்ம வினை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இதை சொல்கிறது. எதாவது இருந்தாலும் ஆன்மீக கோட்பாடுகளை பயன்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. இன்னொன்று என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், தன்னை ஒரு உயர்ந்த இடத்துல நிறுத்தி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க எப்பவுமே பிறர் ஒரு அப்படி இருக்கிற மாதிரி இப்படி தான் இருப்பாங்க. அவங்க அடுத்தவங்களை இப்படி தான் பார்ப்பாங்க. இப்படி குட்டையாக இருக்கிறவங்க நெட்டையாக இருக்கிறவங்க இல்லை, தான் அறிவில் முதிர்ந்தவர்களாகவும் பிறர் இப்படி தான் பார்க்கக்கூடிய அந்த ஒரு குணம் அப்படிங்கிறது அவர்களுக்கு இருக்கும். அப்போ அந்த இடத்துலேருந்தே அவங்க பேசுவாங்க. யார் எதை சொன்னாலும் சரி, இதுவும் கடந்துவோம், இதுவும் கடந்துவோம், அப்படியே இருப்பாங்க. அவங்களுக்கே 1008 பிரச்சனை இருக்கும். அவங்களுக்கு அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கோ இல்லை அதை ஒரு விடை கண்டுபிடிச்சி தப்பிச்சு போகிறக்கோ அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அதுவே அவங்களுக்கே தெரியாது. அதனால தான் அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக அதனால் ஏற்படக்கூடிய துன்பம் அப்படிங்கிறது எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு மனோபலம் இல்லாத ஒரு காரணத்தினால தனக்குத்தானே ஒரு ஏமாற்றி கொள்ளக்கூடிய ஒரு செல்ஃப் ப்ரொடெக்டிவ் மெஷர், சைக்கலாஜிக்கலாக தன்னைத்தானே ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக ஒரு செல்ஃப் ப்ரொடெக்டிவ் மெஷர், அதுதான் அந்த ஸ்பிரிச்சுவல் பைபாஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதையே பிறருக்கும் உபதேசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சமுதாயத்தில் அவங்கள ஒரு அப்படின்னு நிறுத்தி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. சரிங்களா, அப்படியே பார்த்தீங்கன்னா தேஜஸ் தெரியுது பற்றி அப்படிங்கிற மாதிரியே இருப்பாங்க. அவங்களுக்கு அவங்க சட்டையை பின்னாடியெல்லாம் நிறைய கிழிஞ்சிருக்கும், ஆனால் அதை பற்றி அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க. முன் சட்டை மட்டும் நல்லா இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இதுக்கு பேர் தான் ஸ்பிரிச்சுவல் பைபாஸ். இது ரொம்ப எளிமையில் நிறைய இடத்துல நம்ம பார்க்கலாம். நிறைய பேர் உபதேசம் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும், தன் வாழ்க்கையில் அதை அவர்களால் பின்பற்ற முடியாது. தவிர அவங்க பின்பற்றுறாங்களா பின்பற்றலையா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதனால் அந்த ஒரு முடிவுக்கு நம்ம போகவும் முடியாது. இவன் பேசுறதுக்கு தான் லாய்க்கு, இவன் ஒன்றும் செய்ய மாட்டான், அதை நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க அதை செய்கிறாங்களா சரியான்னு நமக்கு எப்படி தெரியும்? ஸோ அதுவும் நமக்கு தெரியாது. ஆனால் பேசுகிறது நிறைய பேர் நல்லா பேசுவாங்க. சரி, அப்போது ரொம்ப நெருங்கிய நண்பர்களாக உங்களுடைய நண்பர்கள் இருக்காங்கன்னா உங்களுக்கு தெரியும், இவன் பேசிட்டு தான்டா இருக்கேன், அவன் ஒன்றும் பயிற்சி ஒன்றும் பண்ணுறதுலடா, இவனுக்கே 1008 பிரச்சனை இருக்குது, நம்மகிட்டே புலம்பிகிட்டே இருப்பான், ஏதாவது ஓவர் டோஸ் ஆகிடுச்சுன்னா புலம்புவான்டா அப்படின்னு அப்போ அந்தளவுக்கு நெருக்கமாக நீங்கள் பழகும்பொழுது அந்த ஆட்கள் வெறும் பேச்சு தான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்.
ஆனால் இதே வந்து அந்த ஞானி அமைதியாக இருக்கிறார், ஒருத்தன் வந்து தவறான ஒரு காரியத்தை வந்து ஆன்மீகங்கிற பேரில் தவறான ஒரு காரியத்தை போதித்து கொண்டு இருந்தாலும் இந்த ஞானி அமைதியாக இருக்கிறார்னா அதை ஸ்பிரிச்சுவல் பைபாஸ் மேலே பொருத்த முடியாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒரு ஞானி இந்த உலகத்தினுடைய ஞாபகங்களில் இருப்பது இல்லை அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அவர் வந்து அப்படியே அந்த ஏகாந்தமான அந்த நிலையில் அப்படி பாட்டுக்கு அமைதியாக இருப்பார். இறை நினைப்பு அப்படிங்கிறது மட்டும்தான் அவருக்கு இருக்கும். சுற்றி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அதன் மீது அவருக்கு கவனம் போகாது. அவருடைய கவனம் எப்பொழுதுமே அந்த ஏகாந்தத்தை உணர்ந்தே இருக்கும். அது எப்படிங்க? அது அந்த இடத்துக்கு போனால் தான் தெரியும். நானும் இது வரைக்கும் அனுபவிச்சதில்லை. அதனால் அவர் ஏகாந்தத்தில் இருப்பார்னு தெரியும். ஏகாந்தம் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. இந்த மைண்ட் இப்படி எல்லோரும் ரிலாக்ஸ்டாக உட்காந்ததுனால அப்பா அப்படின்னு இருக்கும். அந்த ரிலாக்ஸுக்கு பேர் ஏகாந்தம் கிடையாது. அதுக்கு அது 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 வேறு ஒரு நிலையில் இருக்கும் அப்படின்னு பெரியவங்க சொல்கிறாங்க. இவ்வளோ தான் எனக்கு தெரியும். அதனால நான் சொல்கிறேன். நீங்களும் அதை அன்படியே புரிஞ்சுக்குங்க. சரிங்க? ஏகாந்தமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த ஏகாந்த சுகத்தை உணர்ந்தவர்கள் சுற்றி என்ன நடந்தாலும் அதை பற்றி அவர்களுக்காக அவங்க வாட்டுக்கு அந்த ஏகாந்தத்தில் அப்படியே பேசாமல் இருப்பாங்க. சரிங்களா? இது ஒன்று. இல்லைங்க அப்படி இல்லை, சும்மா ஒரு சராசரியான மனோநிலையில் தான் இருக்காங்க. அங்கே நடக்கக்கூடியது அவர்களுக்கு கவனம் அப்படிங்கிறது இருக்குது, பார்க்குறாங்க. இல்லை பார்க்கல, அவங்க பாட்டு உட்காந்துருக்காங்க. ஆனால் காதில் விழுகுது, அவன் கண்ட நாயம் பேசிக்கிட்டு இருக்கான் ஆன்மீகங்கிற பேச்சில். அதையும் கேட்டு மக்கள் வந்து இப்படி இப்படி ஓகே சாமின்னு இருக்கிறாங்கன்னு அதெல்லாம் கவனிக்கிறார். ஆனாலும் பேசுறதுக்கு போக மாட்டார். சரிங்களா? ஆனால் அப்படிப்பட்ட ஞானியர்கள் பேசின ஒரு சில சம்பவங்களும் நம்ம பார்த்துருக்கோம். பின்ன வருவோம். பேசுறதுக்கு போக மாட்டார். ஏன் அப்படின்னு கேட்கும்பொழுது, இவர் போய் எங்கே சொன்னால் அவங்க கேட்க போகிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஒரு ஞானி நீங்கள் எப்படி அடங்கலாம் கண்டுபிடிப்பீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். நம்மளை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து உடுப்பு வந்து அது இந்த ஞானிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒன்றா வெள்ளை உடுத்தி இருக்கணும், இல்லை காவி உடுத்தி இருக்கணும் இல்லையா? இதுதான் ஒரு ஞானி. அப்புறம் உருத்திராக்கம் போட்டிருக்கணும், இல்லை துளசி மாலை அணிஞ்சிருக்கணும், இல்லை சடாமுடி வச்சுருக்கணும், பட்டை போட்டிருக்கணும், இல்லை நாமம் போட்டிருக்கணும். இது போல் ஒரு அங்க அடையாளங்கள் இருக்குது. வெறுங்காலில் இருப்பார். மரப்பாதுகைகள் இன்றைக்கி யாரும் நம்ம பார்க்குறதில்ல. வெறுங்காலில் இருப்பாராக இருக்கும். இல்லை நிர்வாணமாக இருக்கக்கூடிய அவதூத நிலையில் இருக்கும் நிர்வாணமாக இருக்கக்கூடியவர்கள் இருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு அடையாளம் வச்சுருக்கோம். இந்த மாதிரி ஒரு அடையாளத்திற்கு உட்பட்டவர்கள் தான் சன்னியாசிகள், சாமியார், முற்றும் துறந்தவர்கள், ஞானவான்கள் அப்படின்னு வச்சுருக்கோம். ஆனால் இந்த மாதிரி உருவத்தில் இன்றைக்கி நிறைய பேரை பார்க்குறோமே. இந்த மாதிரி உருவம் இல்லாமையும் இன்றைக்கி நிறைய பேரை பார்க்குறோமே. ஆனால் எல்லாருமே ஞானம் பேசுகிறாங்க. அவர்களெல்லாம் ஞானிகளா? அவங்க ஞானின்னு நம்ம எப்படி முடிவு பண்ண முடியும்? நமக்கு முதல்ல அவர்களை முடிவு பண்ணுற அளவுக்கு நம்மக்கிட்ட ஞானம் இருக்கா? அப்போ இந்த கேள்விகளெல்லாம் கேட்கும்போது நமக்கு விடை தெரியறதில்ல. ஒரு நல்லது ஒரு ஞானி நம்ம வந்து சரியாக இவர்கள் ஞானி அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியறதில்ல. இது ஃபஸ்ட்டு ப்ராப்ளம். சரி, ஒரு நல்ல முதிர்ந்த ஞானியே அங்கே உட்காந்துட்டு இருக்காருங்க. அவர் போய் அவன் பேசுகிற தப்புன்னு சொன்னால் அவன் வந்து இந்த ஞானிக்கு அதை பற்றி எந்த கவலையும் கிடையாது. அவருக்கு அவச்சொல் வந்தாலும் சரி, அவருக்கு பாராட்டு வந்தாலும் சரி, அதை பற்றி அவருக்கு எந்த கவலையும் கிடையாது. ஆனால் அங்கே இருந்து மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்கவனோ, அவன் மக்களை ஏமாற்றி அவர்கள் வாயிலாக தனக்கு உண்டான ஏதோ ஒன்று பண்ணணுங்கிறது தான் அவனுடைய நோக்கம். இப்போ என்ன பண்ணுவான்னா, அவனுடைய வாய்ச்சாதுரியத்தினால இந்த ஞானியை வந்து அவனால் என்ன வேணாலும் சொல்ல முடியும். இவர் சொல்கிறது எதையுமே கேட்காம மறுத்து 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 பேசியே சலிப்பானே தவிர தான் சொல்கிறது தப்புன்னு ஒப்புக்கொள்ளவே மாட்டான். ஏன்? அவனுடைய நோக்கம் மக்களிடமிருந்து தனக்கு ஏதாவது ஒரு தேவையை வாங்கிக்கணும் அப்படிங்கிறது தான் அவனுடைய நோக்கமாக இருக்குது. தன்னை பெரியாளாக காட்டிக்கொள்ளணுங்கிற அந்த ஒரு இடத்துல தான் இருக்குது. இது வந்து ஒரு மக்களை ஏமாத்துறதுக்கு உண்டான ஒரு இடத்துக்கு போகணுன்னு இல்லை. இப்போ 4 நண்பர்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம ஒரு கருத்து சொல்கிறோம். நம்ம கருத்துக்கு ஒருத்தர் மாற்று கருத்து சொல்லும் பொழுது உடனே எல்லாருமே ஒப்புக்கொள்ளுவோமா? அது இல்லைடா அப்படின்னு திருப்பி ஒரு பேச போவோம். அப்புறம் அவன் முக்கி முனையிடே நீ சொல்கிற தப்பு இதுக்கு இப்படி தான் ஒரு சிலர் ஒப்புக்கொள்ளுவாங்க. ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, அப்பவும் ஏதாவது ஒன்று வாதிட்டே இருப்பாங்க. கடைசியில் அவன் என்ன சொல்லுவான், அவன் நல்லது சொல்கிறான், அவன் என்ன சொல்கிறான், உங்களோட பேசுகிற நேரத்துக்கு சரி போடா விட்டு தோடா நீ சொல்கிறத இப்படி போயிடுவான். பார்த்தீங்களா? இது எல்லாமே ஞானிக்கு தெரியும். சரி, இது அந்த மனிதர் தான் அப்படியான்னு கேட்டால், இந்த மனுஷன் சொல்கிறத கேட்டுக்கிட்டு இருக்காங்க பாருங்க மக்கா, அவங்க வந்து இந்த ஞானி சொல்கிறது உண்மைன்னு எப்படி ஏற்றுக்குவாங்க? இன்றைக்கி நல்லது நிறைய பேர் சொல்கிறதுக்கு ஆட்கள் உண்டு, பொய் புரட்டு பேசுகிறதுக்கும் ஆட்கள் உண்டு. பொய் புரட்டு பேசக்கூடிய மக்களுக்கு இருக்கக்கூடிய கூட்டத்தையும் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆதரவையும் ஆரவாரத்தை காட்டணும். உண்மை பேசக்கூடியவர்களுக்கு இன்றைக்கி மக்களிடமிருந்து கிடைக்குதான்னு பாருங்கள். அப்போது மக்களுக்காகத்தான் அவர் நல்லதையவே சொல்கிறாரு. ஆனால் அவருக்கு திருப்பி மக்கள்கிட்ட இருந்தே என்ன கிடைக்கிது? டேய் அவன் ஏமாத்துறான்டா உன்னேன்னு அவங்க மக்களுக்கு சொல்கிறாங்க. ஆனால் மக்கள் என்ன சொல்கிறாங்க? டேய் நீ தாண்டா கிறுக்கு பையன், அவன் நல்லவன் சொல்கிறாங்க. இதெல்லாம் ஞானிக்கு தெரியும். அதனால் அவர் பாட்டுக்கு பேசாமல் இருந்துருவார். இது இந்த கேஸுக்கு எதுவும் திருந்தாது. போ, நீ கெட்டு அழிஞ்சால் தான் உனக்கு புத்தி வரும். செருப்படி தின்னாதான் நீ திருந்துவேன்னு உன் தலையெழுத்து. உனக்கு அறிவு அவ்வளோதான் இருக்குது. நல்லதை டேய் அது அசிங்கண்டா, அதை சோறாக திங்கக்கூடாதுடா அப்படின்னு சொன்னால் எனக்கு ஃபுல் மீல்ஸே அதுதான் அப்படின்னு சொல்லக்கூடியவங்கள்ட்ட என்ன பேசுவீங்க? ஒன்றும் பேச முடியாது. அப்போ என்ன பண்ணுவார்? ஞானி பாட்டுக்கு பேசாமல் இருப்பார்.
ஆனால் அவரிடம் யாராவது நாடி வந்து, சுவாமி நான் இந்த மாதிரி இது இருந்தேன், இது உண்மையா அப்படின்னு கேட்கும் பொழுது தன்னுடைய சந்தேகங்களை மனதார உண்மையாலுமே தனக்கு ஒரு தெளிவு வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அப்போ ஒரு பதில் சொல்லுவார். அதற்கு மாற்றொரு கேள்வி, பதில் சொல்லுவார், இந்த இடத்துல இது வாதம் கிடையாது. இது தன்னுடைய சந்தேகங்களுக்கு உண்டான கேள்விகளும் அதற்குண்டான பதில்களை எதிர்பார்த்து பணிவோடு நிற்பது. அவரிடம் அந்த ஞானி பேசியே தீர்வார். தனக்கு அந்த அந்த கேட்கக்கூடியவருக்கு நல்லதொரு வழிபாதையை காட்டியே தீர்வார். அந்த இடத்துல ஞானி எதையும் மாட்டேன்னு சொல்லவே மாட்டாங்க. இதெல்லாம் நம்ம படித்தோ கேட்டோ புரிந்தோ பார்த்தோ நமக்கு அனுபவப்படலை அப்படின்னு சொல்லும் பொழுது தான் நமக்கு இந்த மாதிரி ஒரு குழப்பம் அப்படிங்கிறது வருது. ஒரு சில நேரங்களில் அந்த இடத்துல ஞானி போய் இது செய்வது தவறு, அது ரொம்ப ரேருங்க, அது நடக்காதுங்க ப்ராக்டிக்கலாக. இருந்தாலும் அது தவறு. இப்போ வள்ளல் பெருமானுடைய இது எடுத்துக்குவோம், ஆதிசங்கரனுடைய எடுத்துக்குவோம். அங்கே பலி கொடுக்கும்பொழுது அவர்கள் போய் தடுத்தார்கள். அப்போ ஏன் அது பண்ணாங்கன்னா, அது அது ஏதாவது ஒன்று பேசுகிறான், அவன் கேட்டுட்டு போகிறான், அது இவன் பேசினது கூட இவன் ஞாபகம் வச்சுருப்பானா அப்படிங்கிறது ஆகக்கூடிய டேமேஜுக்கு கொஞ்சம் குறவு தான். இவன் வாழக்கூடிய நாளில் ஏதாவது திருந்தரக்கூட வாய்ப்பு இருக்கும். இது போட்டு தள்ளுறதே ஆச்சே, உசிரியே முடிச்சு போடுறதாச்சே. அப்போ இது ரொம்ப மோசம் அப்படின்னா அந்த இடத்துக்கு போய் தடுப்பாங்க. அப்படியும் சொன்னால் கேட்க மாட்டான் அப்படின்னு விட்டுருவாங்க பேசாமல். அப்படியும் நாட்கள் உண்டு. அப்படியும் ஞானியர்கள் அப்படி ஒரு சூழல் ஏற்பட்டதும் உண்டு தான் பாருங்களேன். இதுக்கு பேர் ஸ்பிரிச்சுவல் பைபாஸ் இல்லை. இது தெளிவாக தெரியும். என்ன சொல்கிறது, டிமாண்ட் இல்லாத இடத்துல ஒரு பொருளை விற்றீங்கன்னா எவனாவது வாங்குவானா இல்லையா? ஒரு பொருளுக்கு அவசியமே இல்லை. அந்த இடத்துல கொண்டு போய் கடையை போட்டிங்கன்னா உங்களுக்கு எங்கேயாவது வியாபாரம் ஆகுமா? அவ்வளோதான். அந்த ஞானிகிட்ட இருக்கக்கூடிய சரக்கு நல்ல சரக்கு. ஆனால் அது விற்கிற இடமோ அந்த இடத்துல விற்கும் பொழுது அதற்குண்டான பயன் இல்லைங்கும் பொழுது அவர் ஏன் அதை போய் சொல்லி மெனக்கேட்டு அதுக்கு அவர் பாட்டுக்கு பேசாமல் அமைதியாக அந்த தெய்வ சிந்தனையிலே பேசாமல் உட்காந்துட்டு போயிடலாம் பாருங்கள். ஸோ இதெல்லாம் உணர்ந்ததுனால ஞானி அமைதியாக இருப்பார். மித்தபடி வேறு இதுக்கு பேர் அந்த ஞானியினுடைய நிலையை ஸ்பிரிச்சுவல் பைபாஸ் கிடையாது. நம்ம தான் ஸ்பிரிச்சுவல் பைபாஸ். அவங்க தெளிவான ஒரு மனோநிலையில் இருக்கக்கூடியவங்க. இப்போ நம்ம என்ன சொல்லுவோம்னா, இல்லைங்க என்ன இருந்தாலும் அந்த ஞானி சொல்லணும். இதுக்கு பேர் நம்மளுடைய சுயநலம்னு பேர். இதுக்கு பேர் என்னங்க? நம்மளுடைய சுயநலம்னு பேர். இன்றைக்கி நிறைய மனிதர்கள்ட்ட நான் இதை பார்க்குறது உண்டு. நம்ம வீட்டிலிருந்தே உற்றார் உறவினர்கிட்டேருந்து நிறைய பேர்த்துக்கிட்ட உண்டு. உதவிங்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க. ஆனால் அது உதவிங்கிற வார்த்தை கிடையாது. அவங்க எனக்கு நீ செஞ்சு கொடுத்து தான் ஆகணுங்கிற நிர்பந்தத்தில் தான் அங்கே வருவாங்க. உதவிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது, கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் என்னுடைய மனோநிலையில் ஒரு மாற்றம் ஏற்படக்கூடாது. ஏன்னா கேட்பது என்னுடைய உரிமைங்கும் பொழுது கொடுப்பதும் கொடுக்காமல் இருப்பதும் அவரவனுடைய உரிமைங்கிறத புரிந்தவன் தான் உதவின்னு கேட்பான். ஆனால் இன்றைக்கி உதவிங்கிற வார்த்தையை மட்டும் பயன்படுத்தின்னு மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, எனக்கு செஞ்சு கொடுத்தே என்னடா உங்களுக்கு கேட்டேன், ஒரு உதவி கூட செஞ்சு தர மாட்டியா? ஏய், அது அவன் இஷ்டம் தான், அது செய்கிறதும் செய்யாததும். நீ என்ன உதவின்னு கேட்டுட்டு அவனை டிமாண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதை சொன்னால் இன்றைக்கி நிறைய பேர்த்துனால ஒப்புக்கொள்ள முடியறதில்ல. உதவி கேட்டால் கிடைக்கல, சரி கிடைக்கல, அதுக்கு என்ன பண்ணுறது? நான் கேட்குற ஒரு சூழலில் இருந்து செய்ய முடியாத ஒரு சூழலில் அவங்களுக்கு இருந்திருக்கலாம், செய்ய பிடிக்காமல் இருந்திருக்கலாம். அதை ஒப்புக்கொள்ளக்கூடிய மனோநிலை இன்றைக்கி நிறைய பேர்த்துக்கிட்ட கிடையாது. இப்போ இதை எல்லா இடத்துலையும் எல்லாத்துக்கிட்டையும் நம்ம இதை பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கோம். இப்படி தான் ஞானிகள்ட்டையும் சொல்கிறேன். என்ன அவர் சொல்லணும்ல, அப்புறம் என்ன பெரிய ஞானி? அது என்னுடைய சுயநலத்திற்காக நான் பேசக்கூடிய பேச்சு. நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா நான் தப்பிச்சிருப்பேன்ல, உன் அறிவு எங்கே போச்சு அப்படின்னு அவங்க திருப்பி கேட்டாங்கன்னா என்ன ஒன்று? அப்போ நம்ம உடனே திரும்ப வாதிட்டே இருப்போம். ஆமாம், எனக்கு தான் தெரியல, நீங்கள் சொல்லியிருக்க வேண்டியதானே, சொன்னால் கேட்டிருப்பியா? வாதிட்டுக்கிட்டே இருப்போம். இதில் பயன் இல்லை. இது எல்லாத்தையும் உணர்ந்ததுனால ஞானி பேசாமல் இருப்பார். இதுக்கு பேர் ஸ்பிரிச்சுவல் பைபாஸ் கிடையாதுங்க. அவங்க தெளிவான மனோநிலையில் இருக்கக்கூடியவங்க. அதனால தான் அமைதியாக இருக்காங்க. அவங்கள எதுவும் பாதிக்காது, அவங்களையும் எதையும் பாதிக்க மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க. புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். சரி, நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு கேள்வியும் அதற்கு உண்டான சுவாரஸ்யமான பதிலையும் சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து இணைந்தீர்கள். நான் உங்களிடத்தில் நன்றி.